Welcome to our channel Update Your Skills in Electronics. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஷார்ட்னிங் பண்றது ராஸ்பெரி பைல எப்படி and then இப்படி ஒரு டெக்னிக் இருக்கு இதுனா என்ன இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி ரெண்ட மட்டும் பார்க்க போறோம். சோ இதுக்கு முந்தின வீடியோல என்ன போட்டுருப்பேன் அப்படினா cat அப்படிங்கறத பத்தியும் remove அந்த ரெண்ட பத்தி போட்டுருப்பேன். சோ ஒவ்வொன்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிட்டு வருவோம் because மொத்தமா சொல்லி கொடுத்தா புரியாது. இதுல வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட புரியுற மாதிரி டீடைலா சொல்றேன். சோ VNC ல வந்து நம்ம ராஸ்பெரி பை வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்றதுக்கு ஓபன் பண்ணிக்கோங்க. சோ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம VNC ஓபன் பண்ணியாச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கலாம் and then ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போறோம் அப்படினா ஷார்ட்னிங் அண்ட் அந்த யூனிக்யூ பண்றதுக்கு வந்து ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஃபார்மட் நமக்கு தேவைப்படுது. அதனால ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஷார்ட்னிங் சும்மா போட்டுக்கலாம். ஷார்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணணும். டெக்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலே கூட டைப் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நம்ம அதில் கூட டைப் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா டச். ஸோ இதுக்கான எல்லாமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ டச்சுனா என்னது, மேக் டிஏஆர், ரிமூவ் டிஏஆர், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கேட்டு எல்எஸ் எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் வந்து கமெண்ட் டாட் அப்படின்னு சொல்லி ஒன்று ராஸ்பெரி பை கமெண்ட் டாட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா sort.txt. ஸோ இதில் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். சாரி, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சிடி ஷார்ட், அதாவது நம்ம வந்து கிரியேட் பண்ணது வந்து ஃபைல் வந்து இப்போ பை அதுக்குள்ளே கிடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆயிருக்கு பிகாஸ் நம்ம வந்து அந்த பிஐக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. இதை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா சிடி ஷார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அதுக்குள்ளே போயிடும். ஸோ இதெல்லாம் இதுக்கு முந்தின வீடியோஸில் எப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு 4-5 நேம்ஸ் ஆர் ஓசன், ஃபாரஸ்ட்டு, ஃப்ளவர் எது வேணால் அடிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து சும்மா ஏதாச்சும் அடிங்க. அப்டேட் அப்படின்னு சொல்லி சும்மா அடிக்க ஒன்று. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் தென் ஆப்பிள், பனானா, மை நேம் அண்ட் ஏதாச்சும் ஒரு லைனு, லாங், எதுனாலும் சும்மா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அடிங்க. கிங். ஸோ இதை அப்படியே சேவ் பண்ணிடுறேன். இது எதுவுமே ஒரு சரியான ஆர்டரில் இல்லை. அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட் sort.txt அது எல்லாமே அப்படி வரிசையாக பதிஞ்சிருக்கும். ஸோ கிங்கு கீழே ஒரு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து கரெக்டாக கீழே பதியும். ஸோ இது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகாமல் கரெக்டாக கீழே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இருந்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த லைனில் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்காக அதே தான் sort.txt. ஸோ அந்த நேம்லே தான் ஷார்ட்னிங் வந்து இருக்கும். ஸோ ஏபி அதுக்கப்புறம் இஜேகேஎல்எம்
NOP அதுக்கப்புறம் அப்டேட் அப்படிங்கிற U வந்து கடைசியில் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் வந்து அடுக்கும். ஸோ இப்போ அடுத்து நான் சொல்லியிருந்தது வந்து யூனிக்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒன்று. ஸோ இப்படி வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ 2-3 தடவை சேம் இது வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் இந்த கமெண்ட் ப்ளாட் மட்டும் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ எப்பயும் போல் ஸ்டார்ட் யூஸ் பண்ணிங்க. ஸோ எதுக்கு நான் அதை இது பண்ணுறேன். ஸோ இது 3 தடவை இருக்குது, இது 2 தடவை இருக்குது. சேம் அதே இது பண்ணிட்டு இந்த பைப் மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பைப் தான் சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி யூனிக் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா சேம் கண்டென்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் அதுவே டெலீட் பண்ணிடும். ஸோ அகைன் சேம் கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் அதை என்டர் கொடுக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது இங்கே 3 தடவை இருக்குது, இந்த இடத்துல ஒரே ஒரு தடவை இருக்குது. அந்த லாங்கு ஸோ எல்லாமே அகெயின் ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் ஆயிடும் இந்த யூனிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ இவ்வளோ தான். இது வந்து ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ காப்பியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா காப்பீடு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணவா இல்லாட்டினா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து கமாண்ட் ப்ளாட் அப்படிங்கிறதுனால பேசிக்காக நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் அந்த மாதிரி இது கூட பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம நானோ அதை வச்சு பார்க்கலாம். ஸோ நானோ வந்து டெக்ஸ்ட் எடிட்டராக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ நம்ம டெர்மினல்லே நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.